So hello guys, this is Naveen. Welcome to Stories of VR. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டே 4 கூர்க் லாஸ்ட் டே. ஸோ இன்னையோட வந்து நம்ம ட்ரிப்பு 3 nights 4 days ட்ரிப்பு வந்து முடியுது கூர்க் ட்ரிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் வந்தோம். மைசூர் பெங்களூரில் இறங்கி அங்கேருந்து மைசூர் வந்தோம். ஸோ வந்துட்டு மைசூரில் பேலஸு அண்டு அந்த டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா. ஸோ மைசூரில் பார்த்தீங்கன்னா ராயல் ஆர்ச்சிட் மெட்ரோபால்ன்ற ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ அண்டு கூர்க்கு வந்தோம். கூர்க்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரே டிஸப்பாயின்மெண்ட் தான். ஸோ நிறைய இடம் வந்து க்ளோஸ்டு. டுபாரே எலிஃபென்ட் கேம்ப் க்ளோஸ்டு, கோல்டன் டெம்பிள் க்ளோஸ்டு, அந்த டேம்ஸ் ரிசர்வாயர்ஸில் இருந்துச்சு அதெல்லாம் க்ளோஸ்டு. ஸோ ஏகப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு. அண்டு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூர்க் கிளிஃப்ஸ் ரெசார்ட்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ ரெசார்ட்டு. ஸோ அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. ஸோ வேறு லெவல் ரெசார்ட்டு நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரெசார்ட்டோட சினிமாட்டிக் ஷாட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ செம்மையாக இருக்குது ரெசார்ட்டு. ஸோ அதே போல் வந்து விசாரிக்காமல் வந்தது வந்து எங்கள் தப்பு தான். ஓகேங்களா. ஸோ நிறைய இடம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. அது வந்து எங்கள் தப்பு தான். இருந்தாலும் வி என்ஜாய்ட் அ லாட். ஓகேங்களா. அதே போல் நீங்களும் வந்து இது போல் நிறைய அட்வென்ச்சர்ஸு போல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணால் தான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கிடைக்கும். அதே போல் ஒரு நியூ திங்கிங் ஆஃப் தாட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சும்மாலாம் வந்து பைக் எடுத்துகிட்டு காசு செலவு பண்ணணும், காசை வீணடிக்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சுற்றுறதில்ல. ஒரு 100%ல் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ஒரு தாட்ஸு, ஒரு நியூ ஐடியாஸு, ஒரு நியூ எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், ஒரு நியூ கல்ச்சர் கற்றுக்கணும் அப்படின்ற மோட்டிவில் தான் வந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க. மீதி ஒரு 20% பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ என்ன நிறைய காசு இருக்குது அப்படின்ட்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த கேட்டகரியில் நம்ம வந்து ஒரு கற்றுக்கணும், ஒரு நியூ கல்ச்சர் கற்றுக்கணும், ஒரு ஐடியாஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பு போயிட்டே இருக்குது. ஒரு 6 months ஒன்ஸுன்னு. ஸோ கோவிட் டைம்னால் வந்து போக முடியல. ஸோ அதே போல் வந்து பைக்கில் போகிறீங்கன்னா நம்ம பைக்கர்ஸ் ஆக நம்ம வந்து நீங்கள் பைக்கில் கர்நாடகா வரீங்கன்னா நீங்கள் பில்லியன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பில்லியனும் வந்து ஹெல்மெட் போட்டுக்கணும். போத் 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேண்டட்டரி ரூலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கூர்க்கு. செம்ம சில்லு ப்ரீஸாக இருக்குது. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ இடப்படுது நம்ம போய் தான் ஆகணும். ஸோ பக்கத்து ஸ்டேட் தாங்க. ஸோ பக்கத்து ஸ்டேட் தானே. ஸோ வரலாம் திரும்ப கூட. ஓகேங்களா. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸ் ரெசார்ட்டு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு நாள் மட்டுமே வந்து ரெசார்ட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இந்த ரெசார்ட்லேயே இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் பார்த்துருப்பீங்க. இப்போது கோவிட் டைம்னால் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணல ஸ்விம்மிங் பூலில். ஓகேங்களா. சைக்கிளிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. அதே போல் இந்த ரோப்லலாம் தள்ளி விடுவாங்களே கயிறு கட்டி, அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம் எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கூர்க் கிளிஃப்ஸ் ரெசார்ட் வாங்க. கூர்க் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் உள்ள அந்த ரெசார்ட்டுக்கு வரதே வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட் காய்ஸ். ஸோ இதோட நம்ம vlog முடியுது. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி லாஸ்ட் டே என்ன ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மைசூரில் வந்து ஃப்ளைட்டு 4:30 ஈவினிங்க்கு தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ டிரைவர் சொன்னார் ஒரு ஜூ இருக்குது மைசூரில், அதை நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:30. ஸோ இப்போது அங்கே கூர்க்கில் சாப்பிட்டுட்டு மைசூர் போய்ட்டு அந்த ஜூவை பார்த்துட்டு நேராக ஏர்போர்ட் போகிறோம். 2 hours பிஃபோரே வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஸோ ஏர்போர்ட்டில் போயிட்டு எல்லாம் போர்டிங் பாஸ்லாம் போட்டுட்டு 4:30க்கு ஃப்ளைட் ஏறுறோம். 50 minutesல சென்னை போய் சேர்றோம். இதுதான் வந்து பிளான் கைஸ். ஓகே. ஸோ நீங்களும் வந்து அந்த 4 days கூர்க் வீடியோ, மைசூர் வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே போல் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது போல் அட்வென்ச்சரஸு கோவிட் டைமில் நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க. ஸோ இது போல் வீடியோஸில் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதே போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சர்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ஓகே guys, stay tuned, stay safe, and this is Naveen. Bye bye. ஸோ குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்துருவோங்களா வாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் இருக்குது, கோகோனட் சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது. சாம்பார் வந்து எப்பவும் போல தான் செம்ம இனிப்பு, வெள்ளத்தை கொட்டாங்க போல இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட், மசாலா ஆம்லேட் 2. அண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சம்திங் டேமரன் ரைஸு, தக்காளி சாதம், அது போல் அவுல் ரைஸு. அண்டு இது வந்து கார்னு தெரியும், வடை, இட்லி, இப்படி தான். இதுதான் அது ஆலு பரோட்டா இருக்குது. இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்லிஹோல் ரிசர்வாயரில் வந்துருக்கும். ஸோ நல்லாயிருக்கு கிளைமேட்டு. ஸோ பிளேஸும் நல்லாயிருக்கு. மழை வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆகிட்டே இருக்குது.
ஸோ தண்ணி வந்து பாருங்கள் அந்த கேர்வாக அப்படியே அந்த கேர்வ்லேருந்து அப்படியே நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். வாவ் செம்மங்க. வெரி கொஞ்சம் அந்த சவுண்டை வந்து ஃபீல் பண்ணுங்க, அந்த தண்ணியோட சவுண்டை. ஸோ கைஸ் அதோட இது வழி தான் நீங்கள் என்சி பார்க்குறீங்க. ஸோ தண்ணிலாம் வந்து இப்படி தான் போகுது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் தான். அந்த காவேரி ரிவரை வந்து அங்கே எங்கே மடித்து டேம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ சைட் சீயிங்லாம் பாருங்கள், பிளேஸ்லாமே. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சஃபாரி வந்து போக போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சஃபாரி வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ இந்த கரைக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம போனோம். ஸோ போட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். ஸோ இப்போ வந்து போட்டுக்கு தான் வந்து வெயிட்டிங்கு. ஸோ மழை வேறு பேஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து தண்ணியோட வரத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த தண்ணி வாட்டர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்களே அந்த ஆறில். ஸோ அது வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு போட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தான் ஏற்றுறாங்க. அது வந்து 10 பேர் உட்கார்ற போட்டு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து 3 பேர் தான் வந்து ஏற்றுறாங்க. 3 பேராக தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து வந்துட்டாங்க. ஸோ நம்ம கார் இங்கே நிற்குது, நாங்கள் இப்போ தான் வந்தோம். நிறைய டூரிஸ்ட் வந்து வந்துட்டாங்க. ஸோ 3 பேராக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சைடில் வந்து எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து குளிச்சுட்டு போகுதுங்க. ஆமாம், அங்கே ஒரு மேடு மாதிரி இருக்குது. அந்த மேட்லேருந்து கீழே இறங்கி குளிச்சுட்டு திரும்ப இந்த தண்ணியில் குளிச்சுட்டு எழுந்து போகுதுங்க. ஸோ போவோம், போட்டு வரும், வந்துட்டோடனே அந்த சைடு போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எலிஃபென்ட் சஃபாரி எப்படி அட்வென்ச்சராக இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே தான் திருப்போம். ஸோ போட் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த போட்டில் ஏறி நம்ம அந்த ஆப்போசிட் கரைக்கு போனோம். போட்டு திருப்பிட்டு வராங்க. ஸோ கைஸ் துபாரே எலிஃபென்ட் கேம்ப் வந்து போக முடியல. மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கேம்ப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு அட்வென்ச்சர் பார்க் ஒன்று வந்திருக்கும். இது தெலுங்கு ஏதோ கன்னடத்தில் போட்டிருக்கு, தெரியல. நான் கீழே போடுறேன் அந்த பார்க்கோட பேர். ஸோ நீங்கள் பாருங்கள், வாங்க அந்த பார்க்கு உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு. ஒரு பிரிட்ஜி, ஹேங்கிங் பிரிட்ஜி மாதிரி இருக்குது. ஸோ வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி தான் இங்கே. 20 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கிளைமேட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப கோல்டு பார்த்துக்கோங்க. அப்போது அப்படியே பிரிட்ஜி ஆடுதுங்க. ஸோ கோப்ரோட ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால அந்த பிரிட்ஜி ஆடுறதெல்லாம் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. வா 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 செம்மையாக இருக்குங்க இடம். பாப்பா மழை வர பெய்யுது. ஸோ வாங்க உள்ளே போவோம், இன்னும் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் பார்க்குள்ளே வந்து சில அனிமல்ஸ்லாம் இருக்குது. அது போல் டாட்டாய்ஸு அதெல்லாம் இருக்குது. பார்ப்போம். நல்லா இருக்குங்க. டாட்டாய்ஸு சாப்பிட்டுட்டே இருக்கும். அங்கே முயல் இருக்குங்களா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். ஸோ ஹரிகுரா டேமுன்னு கரெக்டாக அதை ப்ரொனன்சியேஷன் வந்து கீழே நான் போடுறேன், ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். டேம் செம்மையாக இருங்க. கர்நாடகாவோட மெயின் அவங்க வேலையே பார்த்திங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேம் கட்டிடணும். அதுதான் வந்து அவங்களோட மெயினாக இருக்குது. பெருசோ சின்னதோ அவங்கள பற்றி ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியை வந்து ஆமாம் தண்ணியை வந்து அவங்க ஊருக்குள்ளே வந்து வச்சுக்கணும். ஆமாம் ஓகேங்களா. அதனால தான் வந்து நம்ம ஊருக்கு வந்து தண்ணி ஃப்ளோ வந்து அவ்வளோ கிடைக்கவே மாட்டேங்குது.
ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் நல்லா இருந்தால் தான் ஒரு ஸ்டேட் வந்து நல்லா இருக்க முடியும். ஸோ அவங்களோட பாலிசி பொறுத்தவரை யார் வந்தாலும், ஆப்போனண்ட் வந்தாலும், ரூலிங் பார்ட்டி வந்தாலும், யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம் வந்து கட்டணும். அதுதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாலிசி மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல பாலிசி உண்மையிலே. ஸோ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க எப்பவுமே வந்து பசுமையாக இருக்குது அவங்க ஊர். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. வா 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 சூப்பராக கிளைமேட்டு வேறு லெவல். உண்மையிலேயே சொல்லணும், பக்கா கிளைமேட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டுபேரே கேம்ப் க்ளோஸ்டு. ஸோ அதே போல் காவேரி பிளேஸ் வந்து ஆரிஜின் ஆகுதுங்களா, அந்த இடம் எங்கே வந்து அந்த காவேரி ரிவர் உருவாகுதோ அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அதுவும் வந்து க்ளோஸ்டு. ஸோ ரொம்ப 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 இன்றைக்கி வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஸோ கோல்டன் டெம்பிள் ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ அது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் க்ளோஸ்டு. 4 o'clock ஃப்ளைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது, கோவிட் டைமு. நாங்களும் கேட்டோம், புக் பண்ணி கொடுத்தவங்ககிட்ட கேட்டோம். அவங்க கேட்டதுக்கு 2 days முன்னாடி தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்ப்போம், நீங்களும் பாருங்கள், நல்லாயிருக்கு பிளேஸு. ஸோ இது போல இடத்துக்குலாம் வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். சூப்பர். ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சால் வந்து 1 செகண்ட் வந்து கூர்க், கர்நாடகா, மைசூர், பெங்களூர்லாம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸ்டே டியூன். நீங்களும் வீடியோ பிடிச்சிக்கோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.